ஹரே கிருஷ்ணா. அடுத்து 62, 63. ஜாயதோ விஷயான் பும்சக சங்க தேசு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோ அபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகக சம்மோகாத் ஸ்பிருதி விப்ரமக ஸ்பிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஸ்யதி. விஷயங்களையே சிந்திச்சு இருக்கிறவனுக்கு அதுகளில் பற்று வளரும். உள்ள தொடர்பான பற்றினால காமம் உண்டாகுது. காமத்திலிருந்து சினமும், சினத்தால் மதிமயக்கமும், மயக்கத்தால் நினைவு தடுமாற்றமும், அதை தொடர்ந்து புத்தி நாசமும் உண்டாகுது. புத்தி நாசத்தால் வீழ்ச்சி உண்டாகுது. விளக்கம்: மனம் சிந்திக்க தரப்பட்டிருக்கு. திராவிட கிரந்தமான திருப்பாவில ஆண்டாள் தாயார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் கண்ணன் நாமங்களை பாடுறதுக்கும், மனசு கிருஷ்ண லீலைகளை நினைக்கிறதுக்கும் தரப்பட்டிருக்கு. மனம் கண்ணனை எண்ணாத போது அங்கே வெற்று விஷயங்கள் சிந்திக்க கிடைச்சிரும். இன்பம் தரும் எண்ணங்களை ஆசைப்படுறது மனசுடைய இயல்பு. அப்படி தனக்கு பிடிச்சிருந்த விஷயங்களை மனசு நுகர்றதுனால அந்த விஷயத்தில் பற்று அப்படிங்கிறது உண்டாகுது. உயிரோடைய ஒரு பக்கம் பரமாத்மா இருக்கிறார், மறுபக்கம் உலகம் இருக்கு. மனசில் இந்த ரெண்டில் ஒன்று இடம்பெற வேண்டி இருக்குது. முதல்ல விஷய சிந்தனை, அடுத்து அதில் நாட்டம், அடுத்து போக பொருள் மனதை விட்டு போகாது. அது வேணும் வேணுங்கிற வேட்கை உண்டாகுது. இந்த வேட்கைக்கு காமம்னு பேர். காமத்தால் எது கிடைச்சாலும் அதில் தனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு பேராசை வருது. அதைத்தான் லோபம்ங்கிறாங்க. விரும்பிய போகம் கிடைச்சா அதில் ஒரு நம்பிக்கை உண்டாகுது. இனி அதில் அவன் சுதந்திரமாக அதில் இருக்கிற போது அதில் ஏதாவது ஒரு தடை உண்டாச்சுன்னா கோபம் வருது. காமம் அப்படிங்கிறது ரஜோகுண விருத்தி, மயக்கம்ங்கிறது தமோகுண விருத்தி. சினம்ங்கிறது ரஜோகுணம் தமோகுணம் இரண்டும் கலந்த விருத்தி. அது கலந்து இருக்கு ரெண்டும். பற்று இல்லாமல் சினம் கிடையாது. எப்படி நீதியை ஒருத்தன் விரும்புகிறான்னா அநீதிக்காரனை பார்க்கும்போது கோபம் வருது. ஒன்றை பற்றுனா இன்னொன்னுல வெறுப்பு உண்டாகும். சினத்தால் மதிமயக்கம் வரும்னு பகவான் சொல்கிறார். எனக்கு வர்ற கோபத்தில் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆத்திரத்தில் இப்படி செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கோர்ட்டில் பல குற்றவாளிகள் சொல்கிறதையும் பார்க்குறோம். தனக்கே தெரியாத ஒருத்தன் செய்ய முடியுது அப்படின்னா அது கோபத்தால் மட்டும்தான். அதனால் காமம், குரோதம், லோபம், மதம் இதுகளால் மயக்கம் வரும்னு பகவான் சொல்கிறார். காம மயக்கத்தால் புத்தி நாசமாகுங்கிறார். இதனால் தகாத செயல் விளையும். கோப மயக்கத்தால் நண்பர்கள் பெரியவங்களை திட்டுறது, அவமதிக்கிறது நடக்குது. லோப மயக்கத்தால் தர்ம அதர்ம சிந்தனை போயிடும், ஏமாத்திர புத்தி வரும். மதம் அப்படிங்கிற மமகார மயக்கத்தால் சமநோக்கு சமபுத்தி போயிட்டு ஓர வஞ்சனை உண்டாகுது. காமம், குரோதம், லோபம், மதம் இந்த நான்காலையும் மயக்கம் வரும்னு கிருஷ்ணர் இந்த நான்காலையும் மயக்கம் வரும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஆனால் பகவான் இதில் சினத்தை மட்டும் மயக்கத்துக்கு காரணமாக சொல்கிறார், கோபத்தை மட்டும். அதுக்கு காரணம் என்னென்னா, காமம், லோபம், மதம் இதுகளில் வர்ற மயக்கத்தில் சுயநலம் மட்டும்தான் இருக்கும். சினத்தில் அடுத்தவங்களுக்கும் தீங்கு இருக்குது. அதான் விஷயம். மதிமயக்கத்தால் நினைவு இழப்பு உண்டாகுதுங்கிறார். சம்மோகா ஸ்பிருதி விப்ரம, அறியாமை மோகம். அதாவது மனசில் இருக்கிற நல்ல தீர்மானங்களையும் அறியாமை மறக்க வைக்கும். இதுதான் நினைவு இழப்புங்கிறது. ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, நினைவு இழப்புக்கு பிறகு புத்திக்கு அங்கே வேலையே இல்லை, விவேகம் வேலை செய்யாது. புத்தி நாசாத் பிரணஸ்யதி, புத்தி நாசமான பிறகு வீழ்ச்சி மட்டும்தான் மிச்சங்கிறார். காமம், குரோதம், லோபம், மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக இது சேரும். ஆனால் வீழ்ச்சியோ கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே மொத்தமாக நடந்துடும். ஒரு பலூனை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஊதி படக்குன்னு வெடித்த மாதிரி இது. தெருவில் போகும்போது ஏதோ ஒரு அழகான ஒன்றை பார்க்குறோம். பார்க்குறதுல தப்பு இல்லை. அந்த பொருளை திரும்ப பார்க்குறோம். அதுக்கு காரணம் நினைப்பு அதில் ஜாயிண்ட் ஆகுது, கலக்குது. அடுத்து பலமுறை பார்க்குறோம். இனி அங்கேருந்து அவன் போனால் கூட பலமுறை பார்த்ததுனால மனசு அங்கே தான் இருக்கும், ஆள் மட்டும் போய்கிட்டே இருக்கும். பல பேர் சத் சங்கத்தில் உட்காந்துருப்பாங்க, கோயிலில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் மனசு அங்கே உட்காந்துருக்காது. காரணம், அதுக்கு ஏதோ ஒரு விரும்பிய பொருள் ஒன்று இருக்குது, அதில் அந்த குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். தான் பார்த்த பொருளை நினச்சி நினச்சி மகிழ்றது, அதை அடைய விரும்புறது, இது பற்றுன்னு பேர்.
தனக்கே அந்த பொருள் சொந்தமாகணுங்கிற தீர்மானம் அ காமம்னு சொல்லப்படுது. இந்த காமம் வந்து நிறைவேற்ற முற்படும்போது தடை வந்தா சினம் வரும். சினம்ங்கிறது பைத்தியம் பிடிச்ச நிலை. உண்மையான பைத்தியங்கள் நிரந்தரமானது. சினத்தால வர்ற பைத்தியம் தற்காலிகமானது. சினத்தால என்ன நடக்குன்னா, மனசு வந்து குழம்பி போயிருக்கு. இதுக்கு சம்மோகம்னு பேரு. இந்த பதத்துல வந்து வீழ்ச்சிக்கான அ படிகள வந்து பகவான் வந்து தெரிவிக்கிறார். இந்த வீழ்ச்சி சூட்சுமமாக, அதாவது நுணுக்கமாக தொடங்கி, பெருசா போய் முடிஞ்சிருது. ஸ்தூலமா முடியுது. விஷய தொடர்புல இருக்கிற ஆவல் தான் முதல் அலை. அடுத்து எல்லாமே அதுல ஆரம்பிச்சுரும். தெருவுல பார்த்தது மட்டும் தானா, உள்ளத்துல ஓரமா புகுந்திருக்கான்னு ஒருத்தன் தன்னை கவனிக்கணும். எல்லாரும் வெளிய தான் பார்க்குறாங்க. அது தேவையில்ல. தன்னை கவனிக்கணும். எதையாவது பார்த்ததுல தனக்குள்ள உள்மாற்றம் ஏதாவது நடந்திருக்கான்னு கவனிக்கணும். வெறுமனே பார்க்கிறதுல விஷயம் வந்துச்சு, போச்சு அவ்வளதான். வெளி இந்திரியம் பங்கேற்றது, கண் பார்த்தது. ஆனா உண்மையிலே அழகோ, அழகின்மையோ, அது மனசுடைய ஒரு கருத்து தானே ஒழிய உண்மை கிடையாது. விருப்பு, வெறுப்பு பற்றிய பல கருத்துக்கள் மனசுல பதிஞ்சு விதையாக மாறுது. இந்த விதைய வந்து ஒருத்தன் கவனிக்கணும். கவனிச்சாச்சுன்னா அத ஒழிச்சிரலாம். அத நாசம் பண்ணிறலாம். அ நாம ஜெபம் பண்ணா கவனிக்கிற புத்தி கிடைக்கும். விதை மரமாயிருச்சுன்னா, அப்புறம் அத வந்து ஒழிக்கிறது கஷ்டம். கிளைய வெட்டினா கூட, வெட்டுன இடத்துல 10 மடங்கு வளர்ச்சிய அது வெளிப்படுத்தும். காரணம் வேரூன்றி போயிருச்சுன்னு அர்த்தம். ஆழ் மனதுல புகுந்து, அ வெளியேறாம உள்ள இருந்துகிட்டே, பல பிறவிகளுக்கு அது காரணமாயிரும். அதனால காமம், கோபம், லோபம், மதம் இதுகள வந்து புரிஞ்சுகிட்டு, அ தெளிவடைய பார்க்கணுங்கிறார் கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ணா.